உலகத்தில் ட்ரூ லவ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கா? இருந்தால் காமிங்க. இல்லைனா வந்து ஒரு எமோஷ்னலாக ஒரு புக்கு படித்து ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு புக்கை படித்து நான் அழணும், இல்லை வந்து ஒரு உண்மையான லவ் நான் ஃபீல் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் நிக்கோலஸ் ஸ்பார்க்ஸ் த நோட் புக். ஸோ இந்த புக்கை வந்து ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்டு 2 பேஜ் படித்த உடனே வந்து எனக்கு வந்து த ரைட்டர் உள்ளே இழுத்துட்டார் நிக்கோலஸ் ஸ்பார்க்ஸ். என்ன அப்படின்னா ஹீரோ சொல்லுவான், அதாவது என் பேரில் பெருசாக ஒரு 3 மனுஷலாம் கிடையாது, ஒரு பெரிய மணி மண்டபம்லாம் எனக்கு கட்டலை, ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக நான் ஒருத்தைய லவ் பண்ணேன். ஃபார் மீ தட் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் எனஃப். எனக்கு வாழ்க்கையில் அது ஒன்று மட்டும் போதும். ஸோ அது படிக்கும்போதே நமக்கு தெரியும், ஓகேவா, அது வந்து இந்த புக்கில் ஏதோ இருக்குது, சம்திங் இஸ் தேர் அப்படின்னு சொல்லி நான் படிக்க ஆரம்பிச்சு சிங்கிள் செட்டிங்லேயே முடிச்சிட்டேன். நீங்கள் யார் இந்த புக்கை படிக்க ஆரம்பித்தாலுமே 3-4 மணி நேரத்தில் படித்து முடிச்சிருவீங்க. ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் ஸ்டோரிலாம் கிடையாது, பட் ஆனால் சொன்ன விதம் சூப்பராக இருந்துச்சு. அது காரணம் வந்து ஹீரோ நோவா, ஹீரோயின் வந்து ஆலி. ஸோ நோவா அப்படிங்கிறவன் வந்து ஒரு பொயட்ரியில் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒருத்தன் அப்படிங்கிறனால நம்ம எல்லாருமே வந்து நம்ம லவ்கிட்ட சொல்லணும் ஆசைப்படுற வார்த்தைகள் எல்லாமே வந்து பொயட்ரியாக லெட்டர் மாதிரி எழுதியிருப்பான். அது வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த புக்கில். ஹீரோயின் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஆலி அப்படிங்கிறவ. ஸோ இந்த கதை வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்க 2 பேரும் வந்து 17 வயசில் லவ் பண்ணுவாங்க. 2 மாதம் தான் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து டியூ டு சம் சர்க்கம்ஸ்டான்சஸ் பிரிஞ்சிருவாங்க. 14 வருஷம் கழிச்சு திருப்பி சேருவாங்க. ஸோ லவ் இஸ் நாட் அபவுட் நம்ம வாழ்கிற என்ஜாய் பண்ணுற டைம் மட்டும் கிடையாது. இட்ஸ் அபவுட் ஹவ் யூ கெட் த்ரூ டஃப் டைம்ஸில் எப்படி இருக்கீங்க. அண்ட் சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் அந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து பேஜ் டர்னராக அடுத்து என்னன்னு சொல்லி போயிட்டே இருக்கும்போது கடைசி ஒரு ட்ராஜடி, ஒரு எமோஷன்ஸ், இந்த புக்கோட எமோஷனல் அட்டாச் ஆகிட்டு லிட்ரலி நான் அழுதுட்டேன். இந்த புக்கை படித்த யாராக இருந்தாலும் அதை ஃபீல் பண்ணுவீங்க. அண்டு நீங்கள் வந்து லவ்னா என்ன அப்படிங்கிற டவுட் இருந்தாலோ, இல்லை வந்து லவ் பண்ணுறவங்க ஆல்ரெடி லவ் பண்ணிட்டுருக்கவங்க இந்த புக்கை படித்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் நம்ம கிடைக்கல, இந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், இந்த மாதிரி டு லவ் அண்ட் டு பி லவ்ட் இஸ் ஆல் வாட் மேக்ஸ் லைஃப் கம்ப்ளீட் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு லவ்க்காக இயங்குவீங்க, இந்த லவ்வை பார்த்து பொறாமப்படுவீங்க. ஸோ இட் வில் மேக் யூ ஃபீல் லாட் ஆஃப் திங்ஸ் ஆக்சுவலி. அண்ட் அதையும் தாண்டி அந்த புக்கு படித்து முடித்தோடனே வந்து ஒரு வெயிட் நம்ம மனசில் இருக்கும், அட் த சேம் டைம் ஒரு எம்டினஸும் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு டிஸ்கிரைப் பண்ண முடியாத ஒரு ஃபீல். ஸோ கோ ஃபார் திஸ் புக். இந்த புக்கு பேரில் வந்து ஒரு படமும் எடுத்திருக்காங்க, பட் அந்த படத்தை நான் பார்த்தது கிடையாது. இந்த கதை பிளாட் எதுவுமே தெரியாது. ஐ தாட் இட் வாஸ் லவ் ஸ்டோரி. ஓகே, ஸ்டடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் படிக்க ஆரம்பித்தேன். பட் இட் லிட்ரலி டச்ட் மை ஹார்ட். அவங்க எல்லாருக்கும் அப்படி இருக்கும். காம்ப்ளிகேட்டட் ஸ்டோரியே கிடையாது நான் சொன்ன மாதிரி. ஸோ பியூர் லவ், நத்திங் எல்ஸ். வேறு எதுவுமே சொல்ல, ஜஸ்ட் ஃபீல் திஸ். நிக்கோலஸ் ஸ்பார்க்ஸ்.